பார்த்துட்டு இருந்தோம்னா ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் ஈதர்ஸ் ஹைட்ராக்சி சேர்மங்கள் மற்றும் ஈதர். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸோட டீஹைட்ரேஷன், அதாவது நீர் நீக்கம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன், ஓகேங்களா, பை டீஹைட்ரேஷன் ஆல்கஹாலிலிருந்து நீர் நீக்கம், ஓகேங்களா. ஸோ நீர் நீக்கம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து என்ன காம்பவுண்ட் வருது அப்படின்னு. ஸோ ஆல்கஹால்ஸ் ஆன் ஹீட்டிங் வித் கான்சன்ட்ரேட்டட் H2SO4 gives alkenes. அதில் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஆல்கஹாலை வந்து H2SO4 ரியாக்ட் பண்ணும்போது என்ன வருதுன்னா நம்மளுக்கு அல்கீன்ஸ் வருது. With the elimination of water molecule, this is known as the acid catalyzed dehydration of alcohol. ஸோ இது நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா acid catalyzed dehydration of alcohols, ஓகேங்களா. ஆல்கஹால் அடர் H2SO4 சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறு நீக்கப்பட்டு அல்கீன்களை தருகின்றன. இது ஆல்கஹால்களின் அமில வினையூக்க நீர்நீக்கம் எனப்படும், ஓகேங்களா. இது ஆல்கஹாலின் அமில வினையூக்க நீர்நீக்கம் எனப்படும், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்கஹால் வந்து டீஹைட்ரேஷன் H2SO4 கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்டர் மாலிக்யூல் லிபரேட் ஆகிட்டு நம்மளுக்கு அல்கீன் வருது. ஸோ அப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து எத்தனால் எடுத்துக்கிறேன். எத்தனால். ஸோ எத்தனாலோட ஃபார்முலா என்ன அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு, CH3 CH2OH, கரெக்டாக. ஸோ இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கான்சன்ட்ரேட்டட், நல்லா கவனிங்க, கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட, ஓகேங்களா. ஸோ டைல்யூட் யூஸ் பண்ணக்கூடாது, இட் ஷுட் பி ஆல்வேஸ் கான்சன்ட்ரேட்டட். அடர் H2SO4 மட்டும் தான் யூஸ் பண்ணணும், கந்தக அமிலம், ஓகேங்களா. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் எப்படி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நான் எலாபரேட்டாக எழுதிக்கிறேன். இதுக்கு பேர் நம்மளுக்கு எப்படி எலாபரேட்டாக எழுதுனா அதுக்கு பேர் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஏன்னா கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் எழுதும்போது தான் நம்மளுக்கு கிளியராக புரியும் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எத்தனால் எழுதியாச்சு. ஸோ இது கூட நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4, ஓகேங்களா. கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு நான் சொன்னோம், வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல் வெளியே போனால் நமக்கு H2O வெளியே போகணும், ஓகேங்களா. ஸோ இந்த H2Oவில் பார்த்தீங்கன்னா HOH நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். நம்மளுக்கு தெரியும் வாட்டர் மாலிக்யூல் HOH பிரியும் அப்படின்னு பிரிக்கவே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு OH இங்கே இருக்குது, ஆல்கஹால் வந்து OH வெளியே போயிடுச்சு. அப்போ H எங்கேருந்து வெளியே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நல்லா கவனிங்க, OH அட்ராக்ஸ் இருக்க இந்த கார்பன் பேர் என்ன கார்பன் கேட்டிங்கன்னா ஆல்ஃபா கார்பன். ஸோ அது பக்கத்து கார்பன் பேர் என்ன கார்பன் கேட்டிங்கன்னா பீட்டா கார்பன். ஸோ எங்கெல்லாம் வந்து எனக்கு OH பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கார்பன்லேருந்து OH போகும், பட் ஹைட்ரஜன் எங்கேருந்து போகும் கேட்டிங்கன்னா எனக்கு பீட்டா கார்பன்லேருந்து போகும், ஓகேங்களா. OH இங்கேயும் H இங்கேருந்து போகும். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹைட்ரஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் வந்து OH அங்கவும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H வெளியே போகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அங்கே என்னென்ன மிச்சம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் இருக்குது, அடுத்து இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன், கரெக்டாக. ஸோ இதுதான் அங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கார்பன் வேலன்சியாக இருக்குது, அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டபுள் பாண்டாக மாறிடும். ஸோ இதுதான் நம்மளோட அல்கீன். ஸோ நம்மளுக்கு தெரியும் இது அன்சாச்சுரேட்டட் நிறைவுறாத ஹைட்ரோ கார்பன், ஓகேங்களா. நிறைவுறா ஹைட்ரோ கார்பன், இது அல்கீன். ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈத்தீன். ஸோ என்ன எனக்கு லிபரேட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் லிபரேட் ஆச்சு. ஸோ அப்போ வந்து எனக்கு ஆல்கஹாலில் ஒரு OH பக்கத்து கார்பன், அதாவது பீட்டா கார்பன்லேருந்து எனக்கு ஹைட்ரஜன் வெளியே போகும். ஸோ அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வருது கேட்டிங்கன்னா அல்கீன் வருது. ஸோ வாட்டர் மாலிக்யூல் லிபரேட் ஆகுது. ஸோ இதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்கஹால் நம்மளுக்கு தெரியும், இது ஆல்கஹால், இது அல்கீன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஆல்ஃபா பீட்டன், OH அட்டாச் இருக்க இந்த கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன், அது பக்கத்து கார்பன் பேர் பீட்டா கார்பன். OH வந்து ஆல்ஃபாலேருந்து போகும், பீட்டாலேருந்து எனக்கு ஹைட்ரஜன் லிபரேட் ஆகும். ஸோ எனக்கு வந்து என்ன வெளியே போகும்னா எனக்கு -H2O, ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன ரியாஜென்ட் இருக்கும் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 அடர் கந்தக அமிலம், ஓகேங்களா. ஸோ அது கூட ரியாக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு அல்கீன் உருவாகுது. ஸோ இதுதான் காம்பவுண்ட், ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ரியேஜென்ட்ஸ் என்ன மாதிரி ரியேஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 பார் ஹீட்டும் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுவும் யூஸ் பண்ணலாம். அது போக வேறு என்ன யூஸ் பண்ணலாம்னா H3PO4 யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா KHSO4 யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து H+ பார் ஹீட் அப்படி கொடுத்தாலுமே அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ், நீர் நீக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது போகவும் வேறு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா Al2O3 யூஸ் பண்ணலாம்.
ஓகேங்களா. அதுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அந்த இதுவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆல்கஹால்லேருந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்ணிட்டு நம்மளுக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, டபுள் பாண்ட் உருவாகும். ஸோ இதுதான் அதோட மெக்கானிசம். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஸோ நம்மளுக்கு தெரியும் டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன்னா என்னன்றது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பயுமே டீனா என்னென்னா ரிமூவல், ஹைட்ரேஷனா வாட்டர் மாலிகுல். ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர் மாலிகுல் பேர் தான் வந்து என்னென்னா டீஹைட்ரேஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் கேன் பி கேரிட் அவுட் வித் Al2O3. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ Al2O3 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது கூட ஆர் வித் மினரல் ஆசிட். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச மினரல் ஆசிட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எனி மினரல் ஆசிட். ஓகேங்களா. ஸோ மினரல் ஆசிட் யூஸ் பண்ணும்போது அப்பான் ஹீட்டிங், ஓகேங்களா. ஸோ மினரல் ஆசிட் கூட நம்ம ஹீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் இருக்கும். The dehydration with Al2O3. Ethene is prepared by ethanol with Al2O3 at 620 Kelvin. ஸோ இது இம்பார்ட்டன்ட், இதோட டெம்பரேச்சர் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். Al2O3 அலுமினியம் ஆக்சைடு யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. 620 Kelvin கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதே ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 620 Kelvin யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா அதே எத்தனால் எடுத்து பண்ணுவேன். வாட்டர் மாலிகுல். ஓகேங்களா. ஸோ நம்ம எத்தனால் எடுத்து பண்ணோம்னா ஈத்தீன் வரும். ஸோ அதே தான் இங்கே கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா டீஹைட்ரேஷன் என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணணும், ஆல்கஹால் கூட என்ன மினரல் ஆசிட் யூஸ் பண்ணால் என்ன ப்ராடக்ட் வருதுன்றது அந்த வினை காரணி எல்லாமே கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா நான் வந்து எத்தனால். ஓகேங்களா. ஸோ எத்தனால் நம்மளுக்கு தெரியும். ஸோ எத்தனால் வந்து கான்சன்ட்ரேட்டட் H2SO4 கூட 443 Kelvin. நல்லா கவனிக்கோங்க, இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெம்பரேச்சர் யூஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது தான் எனக்கு வந்து அல்கின் ப்ராடக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த டெம்பரேச்சர் நடக்கும்போது தான், இதோட டெம்பரேச்சர் குறைவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஈத்தர் ஃபார்மேஷன் நடக்கும். ஈத்தரோட ப்ரிப்பரேஷனில் இதை படிச்சிருப்பீங்க, 413 Kelvin நினைக்கிறேன். ஸோ 413 Kelvin யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சப்ஸ்டியூஷன் நடக்கும். அப்போ வந்து there is a formation of ether. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 443 Kelvin யூஸ் பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா ஈத்தீன் ப்ராடக்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோப்பன் டு ஆல். ஓகேங்களா, ப்ரோப்பன் டு ஆல். ஸோ இந்த ப்ரோப்பன் டு ஆலை வந்து 85% ஆஃப் H3PO4. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரியேஜென்ட்ஸ் யூஸ் என்னென்ன வினை காரணி இருக்குது அப்படின்னு. ஸோ நம்ம H3PO4 யூஸ் பண்ணலாம். ஸோ 440 Kelvinல யூஸ் பண்ணுறாங்க. அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் என்னோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இது வந்து என்னோட பீட்டா கார்பன், இதுவும் என்னோட பீட்டா கார்பன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா கார்பன்லேருந்து OH போகலாம். இப்போ பீட்டா கார்பனில் இங்கிட்டும் போகலாம், இங்கிட்டு போகலாம். ஸோ ரெண்டு சைடும் எனக்கு சேமாக இருக்கனால எனக்கு ஏதாவது ஒரு சைடில் தான் எனக்கு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு ஸோ இந்த பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட் வரலாம், இல்லை இந்த பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட் வரலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷனில் டபுள் பாண்ட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ப்ரோப்பீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. ஸோ வித் லிபரேஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் H3PO4 யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2-மெத்தில் ப்ரோப்பன் டு ஆல் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 2-மெத்தில் ப்ரோப்பன் டு ஆலில் பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னோட ஆல்ஃபா கார்பன், இது என்னோட பீட்டா கார்பன், இதுவும் என்னோட பீட்டா கார்பன், இதுவும் என்னோட பீட்டா கார்பன். ஸோ இந்த 3 பீட்டா கார்பனில் 3லேயுமே ஹைட்ரஜன் இருக்குது. ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் கூட எனக்கு இந்த OH ரிமூவ் ஆகிட்டு எனக்கு வந்து அல்கின் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இதுக்கு என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா 20% ஆஃப் H3PO4. டெம்பரேச்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 358 Kelvin. ஓகேங்களா, 358 Kelvin. ஸோ இப்போ எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அல்கின் வரப்போகுது. ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் என்ன, 2-மெத்தில் ப்ரோப்பேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒவ்வொரு ஆல்கஹால் இருக்கும்போது எனக்கு வந்து வினைக்காரணி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை வந்து நான் பிரைமரி ஆல்கஹால் சொல்கிறேன். ஸோ எப்படி சார் நான் பிரைமரி ஆல்கஹால் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட ஆல்ஃபா கார்பன் கரெக்டாக, ஏன்னா இந்த OH அட்டாச் இருக்க இந்த கார்பன் வந்து ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன் கூட இருக்குது, ஒரு பீட்டா கார்பன். ஸோ ஒரு ஆல்ஃபா வந்து எனக்கு ஒரு பீட்டா கார்பன் கூட இருந்துச்சுன்னா அது வந்து ஓரினி ஆல்கஹால். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இதான் என்னோட ஆல்ஃபா கார்பன். ஓகேங்களா. இந்த ஆல்ஃபா கார்பன் 2 பீட்டா கார்பன் கூட இருக்குது. ஸோ 2 பீட்டா கார்பன் கூட இருக்கனால இந்த 2 பீட்டா கார்பனால இதை வந்து நான் செகண்டரி ஆல்கஹால் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது என்னோட ஆல்ஃபா கார்பன், 3 பீட்டா கார்பன் கூட இருக்கனால இதை வந்து டெர்ஷரி ஆல்கஹால், மூவினிய ஆல்கஹால்னு சொல்கிறேன். ஓகேங்களா. ஓரினிய ஆல்கஹால், ஈரினிய ஆல்கஹால், மூவினிய ஆல்கஹால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரினிய ஆல்கஹாலுக்கு நான் அதிக வெப்பநிலை டெம்பரேச்சர் 443 Kelvin யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஈரினிய ஆல்கஹாலில் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைக்கிறேன். பட் மூவினிய ஆல்கஹால் டெம்பரேச்சர் ரொம்ப குறைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து H3PO4 பார்த்தீங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 85% எடுக்கிறேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 20% எடுக்கிறேன். ஸோ அப்போ வினைக்காரணியோட செறிவு பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக எடுக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரினிய கார்பன், ஈரினிய கார்பன், மூவினிய கார்பன், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த 3 ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கண்டிஷனில் எனக்கு ரியாக்ட் ஆகுது. ஸோ எல்லாமே எனக்கு ஒரே மாதிரி ரியாக்ட் ஆகலை, ஒரு சிலது வேகமாக ரியாக்ட் ஆகுது, ஒரு சில வந்து மெதுவாக ரியாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஃப்ரம் த அபோவ் ரியாக்ஷன்ஸ் இட் இஸ் கிளியர் தட் த ஆர்டர் ஆஃப் அசிடிக் டீஹைட்ரேஷன், ஓகேங்களா, அசிடிக் டீஹைட்ரேஷன் H ப்ளஸ் ஆசிட் போட்டு நம்ம டீஹைட்ரேட் பண்ணுறோம் இன் டிஃப்ரெண்ட் ஆல்கஹால் இஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஆல்கஹாலும் எப்படி இருக்குன்னா, மேற்கண்ட வினைகளிலிருந்து வெவ்வேறு ஆல்கஹால்களின் அமில நீர் நீக்க வரிசை பார்த்தீங்கன்னா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் தான் நல்லா வேகமாக ரியாக்ட் ஆகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு 20% நடந்துச்சு கரெக்டாக. ஸோ 20% ஆல்கஹால் வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, டெர்ஷரி ஆல்கஹால் வந்து எனக்கு வேகமாக ரியாக்ட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்து பிரைமரி ஆல்கஹால். எது வந்து வேகமாக ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் தான் நல்லா வேகமாகுது, அதை விட கம்மியாக வந்து செகண்டரி ஆல்கஹால், அதை விட இன்னும் கம்மியாக வந்து பிரைமரி ஆல்கஹால். ஸோ இதுக்கு வந்து 20%னா இதுக்கு 85% யூஸ் பண்ணுறோம், இதுக்கு பார்த்தோன்னா நம்ம 100% யூஸ் பண்ணுற மாதிரி வரும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து எது வேகமாக ரியாக்ட் ஆகுதுன்னா டெர்ஷரி ஆல்கஹால் தான் வேகமாக ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ முக்கால்வாசி லூக்கஸ் டெஸ்ட்டு, விக்டர் மே டெஸ்ட்டு எந்த ஆல்கஹால் வந்து வேகமாக ரியாக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால், அதாவது மூவினிய ஆல்கஹால் தான் எனக்கு வந்து வேகமாக ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை வச்சு நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஒரு ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க, அந்த ஆல்கஹால் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா புட்டன் 2 ஆல். ஸோ இந்த புட்டன் 2 ஆலை வந்து H ப்ளஸ் ஹீட், ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன ரியாக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் நடக்க போகுது, டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், ஓகேங்களா. இப்போ டீஹைட்ரேட்டிங் நடக்க போகுது. என்னோட ஆல்கஹால் இருக்க அந்த கார்பன் வந்து என்னோட ஆல்ஃபா கார்பன், கரெக்டாக. ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன் வந்து எத்தனை பீட்டா கார்பன் கூட இருக்குது, இது ஒரு பீட்டா கார்பன், இதுவும் எனக்கு பீட்டா கார்பன். ஸோ இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் எனக்கு வெளியே போகலாம், இல்லை இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன், இந்தலேருந்து ஒரு ஹைட்ரஜன் வெளியே போகலாம், ஓகேங்களா. அப்போ எனக்கு 2 ப்ராடக்ட் பாசிபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா வந்து இதை வந்து நான் பீட்டா 1ன்னு வச்சுக்கிறேன், இதை பீட்டா 2ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு பீட்டா 1 வச்சுக்கிறேன், பீட்டா 2 வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, பீட்டா தான் ரெண்டுமே. ஆனால் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு பீட்டா 1 பீட்டா 2. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பீட்டா 1லேருந்து ஹைட்ரஜன் போச்சுன்னா, பீட்டா 1லேருந்து H ரிமூவ் ஆச்சுன்னா, இஃப் ஹைட்ரஜன் வந்து பீட்டா 1லேருந்து போச்சுன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, ஆல்ஃபாலேருந்து OHம் பீட்டாலேருந்து ஹைட்ரஜன் போச்சுன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வரும். அதே வந்து பீட்டா 2லேருந்து எனக்கு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சுன்னா, ஸோ பீட்டா 2ன்றது இந்த கார்பன், கரெக்டாக. ஸோ இந்த கார்பன்லேருந்து எனக்கு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி 2 ப்ராடக்ட் வரும்போது இந்த 2ல் எது மேஜர் எது மைனர்னு கேட்குறாங்க. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கார்பன் 2 3 4, ஸோ 4 கார்பன் இருக்குது, அதில் ஈன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பேர் வைக்க போகிறோம்னா பியூட் 1 ஈன். அடுத்து இந்த காம்பவுண்டுக்கு பேர் பார்த்திங்கன்னா இதுவும் 4 கார்பன் இருக்குது, பட் இதுக்கு பேர் வந்து பியூட் 2 ஈன், ஓகேங்களா. இந்த மாதிரி 2 காம்பவுண்ட் வருது. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து எதை வச்சு கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பொசிஷனல் ஐசோமெரிசம் சொல்லலாம், கரெக்டாக. ஸோ அதாவது பொசிஷன் மட்டும் தான் மாறி இருக்கும், இது வந்து பொசிஷன் ஐசோமெரிசம் மாதிரியாக சொல்லலாம், கம்பேர் பண்ணலாம், கரெக்டாக. இது வந்து பொசிஷன் ஐசோமெரிசம் சொல்லலாம். நம்ம சக்கர ஐசோமெரிசம் 3 இருக்குது, இது வந்து பொசிஷன் ஐசோமெரிசம், அதாவது இட அமைவு, ஓகேங்களா. இட அமைவு வச்சு நம்ம சொல்லலாம், இட அமைவு மாற்றியம் வச்சு சொல்லலாம். இப்போ இந்த 2ல் எது மோர் ஸ்டேபிள் எது லெஸ் ஸ்டேபிள்னு பார்க்கும்போது அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த டபுள் பாண்ட் அல்கீனில் வந்து அதிக அல்கைல் குரூப் இருக்குது பார்க்கணும். அல்கைல் குரூப் அது லாங்காகவும் இருக்கலாம் ஷார்ட்டாகவும் இருக்கலாம், ஆனால் எத்தனை அல்கைல் குரூப் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த டபுள் பாண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, 1 அல்கைல் குரூப், கரெக்டாக. ஸோ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுவும் என்னோட அல்கைல் குரூப், இதுவும் என்னோட அல்கைல் குரூப். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ அந்த டபுள் பாண்டில் எதில் வந்து அல்கைல் குரூப் அதிகமாக இருக்கோ அதுதான் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ இந்த காம்பவுண்ட் தான் என்னோட மேஜர் ப்ராடக்ட், ஓகேங்களா. ஸோ இதான் என்னோட முதன்மை விளைபொருள், ஓகேங்களா. ஸோ அப்போ பீட்டா 2 சேமாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த 2 ப்ராடக்ட் வரும், அதில் எது மேஜர் எது மைனர்னு பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பீட்டா கார்பன் வந்து டெர்ஷரி ஹைட்ரஜனாக இருந்தால், ஓகேவா. ஹைட்ரஜன்லேயே 3 ஹைட்ரஜன் இருக்கும், டெர்ஷரி ஹைட்ரஜன் நல்லா வேகமாக வெளியே போகும். அடுத்து எது கம்மியாக போகும் பார்த்தீங்கன்னா செகண்டரி நல்லா வெளியே போகும். அடுத்து ப்ரைமரி பார்த்தீங்கன்னா இருக்கையிலே கடைசியாக போகும். இந்த இடத்துல பீட்டா 2 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்டரி கார்பனாக இருக்குது, கரெக்டாக. ஸோ செகண்டரி கார்பன் அதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து செகண்டரி ஹைட்ரஜன். அப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு பீட்டா 1 பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரைமரி ஹைட்ரஜனாக இருக்கும், ஓகேங்களா.
ஸோ அப்போ எதில் இருக்கிறது வந்து ஹைட்ரஜன் வேகமாக வெளியே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டெர்ஷரி ஹைட்ரஜனில் வர்றதான் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். டெர்ஷரி இல்லைனா செகண்டரி பார்க்கணும். அடுத்து வந்து பிரைமரி ஹைட்ரஜன். ஓகேங்களா? ஸோ அப்போ பீட்டா கார்பன் வந்து எனக்கு டெர்ஷரி ஹைட்ரஜனாக இருந்தால் கொஞ்சம் வேகமாக வெளியே போக பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன மேஜர் ப்ராடக்ட் எது மைனர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இது மாதிரி இன்னொரு காம்பவுண்ட் பார்க்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஆல்ஃபா கார்பன். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோட பீட்டா, இதுவும் என்னோட பீட்டா கார்பன். ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா இதுவும் என்னோட செகண்டரி கார்பன். ஸோ இதுவும் என்னோடது பார்த்தீங்கன்னா செகண்டரி கார்பன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாலேருந்து எனக்கு ஹைட்ரஜன் போகும்போது எனக்கு 2 பாசிபிள் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் இப்படியும், ஸோ இன்னொரு ப்ராடக்ட் இப்படியும் வரும். ஸோ 2 ப்ராடக்ட் எனக்கு இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சைக்ளோ எக்ஸின். கரெக்டாக? ஸோ இதுக்கு நேமே ஐபேக் படி நேம் பார்த்தீங்கன்னா சைக்ளோ எக்ஸின் தான் வரும். இதுக்குமே பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோ எக்ஸின். ஸோ அப்போ ரெண்டுமே எனக்கு ஒரே ப்ராடக்ட் தான் வரும். ஸோ இதில் 2 சைட்லையுமே எனக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால எந்த சைடில் இருந்தாலும் பீட்டாவில் ஹைட்ரஜன் வெளியே போகலாம். ஓகேங்களா? அடுத்து ஒருவேளை இப்போ இது என்னோட ஆல்ஃபா கார்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இது என்னோட பீட்டா கார்பன், இது என்னோட பீட்டா கார்பன், இது என்னோட பீட்டா கார்பன். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல 3 பீட்டா இருக்குது. இந்த 3 பீட்டா கார்பன்லேருந்து எந்த சைட்லேருந்து எதில் இருக்க ஹைட்ரஜன் வந்து எனக்கு ஆல்கஹால் கூட OHல வெளியே போகுதுன்னு பார்க்குறாங்க. ஸோ டீஹைட்ரேஷனோட. ஸோ இந்த ஸ்டெப் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கே இருக்க OH வந்து வெளியே போக போகுதுன்னு. ஆனால் இங்கே இருக்க 3 காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இந்த 3ல் வந்து எதுலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட செகண்டரி கார்பன். கரெக்டாக? இந்த பீட்டா கார்பன் வந்து என்னோட செகண்டரி, இதுவும் என்னோட செகண்டரி கார்பன். பட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பிரைமரி கார்பன். ஸோ அப்போ எது கூட வந்து எனக்கு H வந்து வேகமாக வெளியே போகும்னா நம்ம இப்போ தான் ஆர்டர் பார்த்தோம். ஸோ டெர்ஷரி ஹைட்ரஜனாக இருந்தால் நல்லா வெளியே போகும். அடுத்து செகண்டரி ஹைட்ரஜனாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போகும். ஓகேங்களா? பிரைமரி ஹைட்ரஜனாக இருந்தால் கொஞ்சம் கடைசியாக போகும். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வந்து டெர்ஷரியாக இருக்கணும். அப்போ இங்கே வந்து டெர்ஷரி ஹைட்ரஜன் எனக்கு கிடையாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு செகண்டரி ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட், அடுத்து இது ஒரு ப்ராடக்ட், அடுத்து நம்மளுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. 3 ப்ராடக்ட் வருது. இந்த டபுள் பாண்டில் எந்த டபுள் பாண்டில் அதிக அல்கைல் குரூப் இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்மளோட டபுள் பாண்ட். கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அல்கைல் ரிங், இது ஒரு அல்கைல் ரிங், இது ஒரு அல்கைல் ரிங், அல்கைல் குரூப். ஓகேவா? ஸோ அப்போ வந்து எனக்கு 3 அல்கைல் குரூப் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னோட டபுள் பாண்டா. ஸோ அப்போ இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப். ஸோ டபுள் பாண்டை சுற்றி எத்தனை அல்கைல் குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ இங்கேயுமே எனக்கு வந்து 3 அல்கைல் குரூப். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பாண்டை சுற்றி எனக்கு இது ஒரு அல்கைல் குரூப், இது ஒரு அல்கைல் குரூப். டபுள் பாண்ட் பக்கத்தில் இருக்க அல்கைல் குரூப் பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு வந்து 2 அல்கைல் குரூப் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு இதுலேயே தெரியும் எதில் வந்து அதிகமான அல்கைல் குரூப் இருக்கோ அதான் மோர் மேஜர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 காம்பவுண்ட்லேயே 3 அல்கைல் குரூப் இருக்குது. இது ஒரு 2 காம்பவுண்ட் ஐயூபாக் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா 1 மெத்தில் சைக்ளோ எக்ஸின், 1 மெத்தில் சைக்ளோ எக்ஸின். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே எனக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் தான். ஸோ இதுதான் என்னோட முதன்மை விளைபொருள், மேஜர் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பார்த்தோம். ஸோ அது எப்படி தான் நடக்குது, அதோட வினைக்காரணி வந்து பிரைமரி ஆல்கஹால் எப்படி இருக்குது, செகண்டரி ஆல்கஹால் எப்படி இருக்குது, டெர்ஷரி ஆல்கஹால் எப்படி இருக்குன்னு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதோட மெக்கானிசம் என்னென்னு அப்கமிங் வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.